வணக்கம் மக்களே, நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜிபேல இப்போ பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் காமிக்குது. அது பாதுகாப்பானதா இல்லையான்றதை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்ப்போம். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை விரிவுபடுத்தும் நோக்கில் ஜிபே செயலியில் யூபிஐ சர்க்கிள் அடிப்படையில் பாக்கெட் மணி அம்சம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திறந்தால் பணம் தானாக போய்விடும் என்ற தகவல் சமூக வலைதளத்தில் பரவி வரும் நிலையில் இது தவறானது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாக்கெட் மணி அம்சம் மூலம் குழந்தைகளுக்கு தனி வங்கி கணக்கு இல்லாமலேயே கட்டுப்பாட்டுடன் டிஜிட்டல் பண பயன்பாட்டை பெற்றோர்கள் அனுமதிக்கலாம். இந்த வசதியின் கீழ் பெற்றோர் மாதாந்திரம் செலவு வரம்பை 15,000 வரை நிர்ணயிக்கவோ அல்லது ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் தனித்தனியாக அங்கீகரிக்கவோ முடியும். அனைத்து பரிவர்த்தனைகளும் உடனடி அறிவிப்பு பெற்றோருக்கு தெரிவிக்கப்படும். தேவையான போது சேவை உடனடியாக நிறுத்தும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அம்சம் இந்திய பயனாளர்களுக்கு மட்டும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது என்பிசிஐ இயக்கும் யூபிஐ அமைப்பின் கட்டுப்பாட்டில் செயல்படுவதால் பாதுகாப்பு தரநிலைகள் பின்பற்றப்படுகின்றன. அதே நேரத்தில் யூபிஐ சர்க்கிள் பாக்கெட் மணி அம்சம் மோசடி அல்லது அது அதிகாரப்பூர்வமான கட்டுப்பாட்டுடனான நிதி பயன்பாட்டு வசதி என விளக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் யூபிஐ பண பரிவர்த்தனைகளில் பின், ஓடிபி பகிர்வு அல்லது தெரியாத கோரிக்கைகளை ஏற்கும் செயலிகள் மட்டுமே மோசடிக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ இது யூஸ்ஃபுல்லான ஆப் தான். இது சம்மந்தமாக வேறு யாராவது ஓடிபியோ வேறு ஏதாவது பின் நம்பர் வந்திருக்குன்னு சொன்னாங்கனாக்கா நீங்கள் தயவுசெய்து கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது நம்மளாக தான் இருப்போம். இதுபோல் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.